சிவகாசியில் முகமூடி அணிந்தபடி மூதாட்டியிடம் செயின் பறிக்க முயன்ற நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். பால் பண்ணை நடத்தி நஷ்டம் ஏற்பட்டதால் கடன் தொல்லையை சமாளிக்க செயின் பறிப்பில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பழனி ஆண்டவர் புரம் காலனியை சேர்ந்தவர் 70 வயதான மூதாட்டி மகேஸ்வரி. தனியாக வீட்டில் வசித்து வரும் இவர் கடந்த 8ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு வீட்டை திறந்து வாசலை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்போது முகமூடி அணிந்திருந்து பதுங்கியிருந்த மர்ம நபர் மூதாட்டி அணிந்திருந்த செயினை பறிக்க முயற்சித்தார். அப்போது கூச்சலிட்டபடி தன்னந்தனியாக போராடிய மூதாட்டி அவரது முகத்தில் தண்ணீரை ஊற்றி விரட்டி அடித்தார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சிவகாசி கிழக்கு காவல் நிலைய போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் சிவகாசி பேராண்டம்மாள் தெருவை சேர்ந்த மாரிமுத்து என்பவர் மூதாட்டியிடம் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். அப்போது வீடு வீடாக பால் விற்பனை செய்து வந்த மாரிமுத்துவிற்கு தொழில் நலிவடைந்து 16 லட்சம் ரூபாய் கடன் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கடன் தொல்லையால் கொள்ளையடிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார். ஓராண்டுக்கு முன்பு வரை மூதாட்டி மகேஸ்வரியின் வீட்டிற்கு தினசரி பால் விற்பனை செய்து வந்த போது மூதாட்டி செயின், கம்பல் உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிந்துள்ளதை நினைவு கூர்ந்து அவரிடம் செயினை பறிக்க முயற்சித்தது விசாரணையில் அம்பலமானது.